the next type of mirror called spherical mirror. Okay, now we are moving on to the next type of mirror called spherical mirror. So spherical mirror na enna, from the name itself it is showing the sphere. The mirror is in the shape of sphere, avlodhan. Okay, wait, let me show. See, can you able to see the image here? How the mirror is in shape? It is in the shape of sphere, avlodhan spherical mirror. Okay, next we are going to see the type of mirror called spherical mirror. The spherical mirror is going to be in the shape of sphere in shape. Okay, in the spherical mirror na இப்படி two half cut பண்ணி எடுக்கிறேன். ஓகேவா, the spherical mirror na என்ன, the mirror which is in the shape of sphere. Now I'm going to cut the spherical mirror into two parts. Cut பண்ணி எடுத்தனா எனக்கு ஒரு part of the mirror I will be getting as concave mirror. Okay va, so wait, let me draw it neatly so that you can also write. இப்போ ஒரு sphere shapeல mirror இருக்குன்னா நான் அப்படி கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணி எடுக்கும்போது எனக்கு one part of the mirror it will be concave mirror. So concave mirror எப்படி இருக்கும்னா it will be like this. Okay, one half of the portion it is going to represent as concave mirror. So concave mirror na the எப்படி இருக்கும்னா reflecting surface will be curved inwards. ஓகேவா, கான்கேவ். கேவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேவ்னா எப்படி இருக்கும்? கேவ்னா கொகையோட வாய் வந்து இப்படி கர்வ்ட் இன்வெர்ட்ஸா இருக்கும்ல, அதனால கர்வ்ட் இன்வெர்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்பதான் மறக்காது. எப்பவுமே இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது. கான்கேவ் மிரர் மீன்ஸ் கேவ்னு இருக்கு. So கேவ்லாம் எப்படி இருக்கும்? How the cave's mouth it is like curved inwards. கரெக்டா? அப்போ வந்து கேவ். So it is curved inwards. இத இன்னும் கிளியரா நம்ம வந்து எக்ஸாக்ட்டா நம்ம மேட்ச் பண்ணோம்னா ஸ்பூன் இருக்கா? ஓகே, ஹேவ் யூ எவர் சீன் ஸ்பூன்? ஓகேவா, இப்ப ஸ்பூன் எடுத்துட்டோம்னா ஸ்பூன் எப்படி இருக்கு? அப்படி கர்வ்ட் இன்வெர்ட்ஸா இருக்கா? ஓகே, assume that you are standing in the front surface. ஓகேவா, அப்போ இப்படி இருந்ததுன்னா இந்த போர்ஷனை தான் we call it as concave mirror. Ma'am, the spoon shows upside down of our image, ma'am. எஸ், அப்பனா உங்களுக்கு கான்கேவ் மிரர்ல என்ன இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும்? என்ன இமேஜ் ஃபார்ம் ஆகும்? எஸ், வெரி குட். நீங்க ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எஸ், நெக்ஸ்ட் அதான் சொல்ல வந்தேன். சோ கான்கேவ் மிரர், சோ கான்கேவ் மிரர் இட் இஸ் கர்வ்ட் இன்வெர்ட்ஸ். எனக்கு கான்கேவ் மிரர்ல என்ன டைப் ஆஃப் இமேஜ் ஃபார்ம் ஆகும்னா, அசியூம் தட் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்துட்டு இப்படி ஃப்ரண்ட் சர்ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இட் அப்பியர்ஸ் லைக் யூ ஆர் இன்வெர்டட். இன்வெர்டட்னா தலைகீழ தெரிவிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்கேவ் மிரர்ல எனக்கு என்ன இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தோம்னா ரியல் அண்ட் inverted image will be produced. This we will see. Okay va, step by step படிப்போம். Okay, next what do you mean by another type of? இதே கட் பண்ணி எடுத்ததுல ஒரு portion concave, another portion it is going to be convex mirror. So convex mirror எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is curved outwards. Okay va, அதே இந்த ஸ்பூனை இப்படி backwards திருப்பி வச்சுட்டு நீங்க இப்படி நின்னு அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா அதுதான். So how concave mirror is going to be அப்படின்னு பார்த்தா it is like this, curved outwards. Convex mirror is curved outwards. Note it down. Yes, ma'am. Okay, இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. Concave mirror is curved inwards and convex mirror is curved outwards. Okay. ஓகே, ஸோ இந்த கான்வெக்ஸ் மிரரை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா டே டு டே லைஃப்ல. ஸோ யூ கேன் சி வெஹிக்கல் ஹெட்லைட்ஸ், ரிஃப்ளெக்டிங் டார்ச் லைட் இருக்கு தெரியுமா? டார்ச் லைட்ல பார்க்கலாம். ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்ஸ், ஷேவிங் மிரர், மேக்கப் மிரர், அங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நான் சொல்றேன் இதெல்லாம் நம்ம நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் கான்வெக்ஸ் மிரர் மெயினா எங்க பார்க்கலாம்னு பார்த்தா நம்ம வெஹிக்கல்ல இருக்க சைட் வியூ மிரர் இருக்குல்ல. எஸ், ஓகே, நம்ம ஆமா ரோட்ஸ்ல எல்லாம் கார்னர்ஸ்ல கூட பார்க்கலாம். எஸ், பார்க்கிங் லாட்ல ஒரு மிரர் இருக்கும், அதுவும் கான்வெக்ஸ் மிரர் தான்.